வைகாசி விசாகம் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும், எப்போ தொடங்கணும், எப்போ முடிக்கணும், இந்த வீடியோவில் பார்க்கலாம். வைகாசி விசாகம் ஜூன் 9 திங்கக்கிழமை வருது. நம்மளுக்கு விசாக நட்சத்திரம் ஜூன் 8 தொடங்கிடுது. ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு மேலே விசாக நட்சத்திரம் தொடங்கி ஜூன் 9 திங்கக்கிழமை சாயந்தரம் 4:40 வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குது. ஸோ நம்ம விரதம் இருக்க வேண்டிய நாள் திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி நீங்கள் குளிச்சுட்டு முருகர் செலியோ வேலோ இருந்தால் கண்டிப்பாக பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப புண்ணியத்தை சேர்க்கும். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு உங்களோட விரதத்தை தொடங்குங்க. அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு நீங்கள் எப்போ நீங்கள் பூஜை பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களோட விரதத்தை விடுறது 6 மணிக்கு மேலே விடுறது நல்லது. நெய்வேத்தியமாக உங்களோட விருப்பம் தான். சக்கரை பொங்கல், பால் பாயசம், தேனும் தேனை மாவு உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே உங்களோட விரதத்தை விட. பூஜை பண்ணும்போது மந்திரம் தெரியாதவங்க, படிக்க தெரியாதவங்க சரவண பவ போற்றி 308 முறை சொல்லுங்கள், நல்லது.